சின்ன மருமகள்ல வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு சாவித்திரி நெனச்ச மாதிரியே, அதாவது அவ தானே களவாணி பையில வந்துட்டு செட் பண்ணது. இங்க தமிழ்ல அந்த மொய் விருந்துல ரூ. 1,00,000 பெரட்டுனாங்க இல்லையா? தமிழும் வசந்தியும் வந்துட்டு அப்படியே போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு, மாசமா இருக்க அப்படியே காலேஜ் ஃபீஸையும் கட்டிர்லான்னு அப்படியே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவ தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த சாவித்திரி வந்துட்டு சிவன்கிட்ட சிறுக்கி ஆள செட் பண்ண களவாணி பயலுக வந்துட்டு பேசுற மாரி பேசி, இந்த மாரி பசிக்குது அப்படி இப்படின்னு பேச்சு குடுத்து திருடிட்டு ஓடுறாய்ங்க. வசந்தி வந்துட்டு அதிர்ச்சியில மயக்கப்பட்டே விழுகுறாங்க. பணம் பணம் எப்படியாவது வாங்கி குடுங்க. என் புள்ள வந்துட்டு கஷ்டப்பட்டு மொய் விருந்து ரெடி பண்ணி, அதில வந்துட்டு ரூ. 1,00,000 ஏற்பாடு பண்ணுச்சே. நாளைக்கு அவ ஃபீஸ் கட்டலைன்னா வந்துட்டு என் புள்ள டாக்டருக்கு படிக்க முடியாதே. அவ கனவு வந்துட்டு நிஜமாகாதே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மக்கள் அனைவருமே ஓடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இவனுங்க பார்த்தீங்கன்னா திடு 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 திடுன்னு ஓட, அங்க தாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா ராஜாங்கம், கட்சி தலைவர் வந்துட்டு வர்ற 10ஆம் தேதி இங்க வருவாரு. கட்சி விஷயமா பேச வருவாருன்னு. கரெக்ட்டா வந்துட்டு கட்சி தலைவரும் வந்துட்டு கார்ல வராருங்க. விறுவிறுன்னு கார் வருது. இவனுங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார் மேல வேகமா போய் பதட்டத்துல வந்துட்டு முட்டிறானுங்க. மக்கள் அனைவருமே கத்துறாங்க. அந்த திருடிங்க திருடிங்க ரூ. 1,00,000 பணத்த வந்துட்டு வாய் வயிறுமா இருக்கிற புள்ளகிட்ட இருந்து திருடிட்டு போறாய்ங்க. புடிங்க புடிங்க புடிங்கன்னு சொன்னோனே, உடனே தலைவர் வந்துட்டு, "யோவ்! அலக்குரல் சவுண்ட் கேட்குது, பெண்கள் சவுண்ட் கேட்குது. வண்டிய நிப்பாட்டியா?" அப்படின்னு சொன்னோனே வண்டிய வந்துட்டு நிறுத்துறாங்க. நிறுத்தினோனே இவங்க அரசியல்வாதியும், போலீஸையும் பார்த்தோனே திருன்னு முழிக்கிறானுங்க. மரண பீதி கண்ணிலேயே தெரியுது. அப்பதான் அங்க உள்ள ஊர் மக்களும் அண்ட் வசந்தி தமிழ வந்துட்டு இவர் பார்க்குறாருங்க. அதாவது இப்ப கட்சி தலைவர் வந்துட்டு பார்க்குறாரு. "என்னம்மா ஏதும்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி திருடிட்டு போறானுங்க எங்க பணத்த. ரூ. 1,00,000 பணத்த காலேஜ் ஃபீஸ் கட்ட போனேன் சார். இந்த மாரி திருடிட்டு ஓடிட்டாய்ங்க." அப்படின்னு சொல்லும்போது தலைவருக்கு கோவம் வருது. "ஏன்டா ராஸ்கல், திருட்டு பயலுகளா, உங்கள மாரி ஆளுகள்லாம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடாதுடா. ஏன்டா ஒரு வாய் வயிறா இருக்கு, அந்த புள்ளைகிட்ட இருந்தே திருடுறீங்களாடா ராஸ்கல்." அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலேயே சப்புன்னு அறையிறாரு. "சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், தெரியாம பண்ணிட்டேன் சார்ன்னு" பதறானுங்க. "போலீஸ கூப்பிடுயா" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அடி முட்டிக்கு முட்டி பேத்து, "ஏன்டா ஒரு பொம்பளை புள்ளகிட்ட இருந்து, அதுவும் வாய் வயிறுமா இருக்கிற புள்ளகிட்ட இருந்து பணத்த திருடுறீங்க. வெளியவே வர முடியாது அவங்கனால" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தமிழ், "என்னம்மா நீ என்னம்மா இந்த பக்கம்? பெரிய வீட்டு மருமக. இங்க வந்து எப்படி நீ இங்க வந்த? என்ன ஏது?" அப்படின்னு கேட்கும்போது தமிழ் வந்துட்டு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. "இந்த மாரி பெரிய வீட்ல பிரச்சனையாயி போச்சு. நான் ஒரு தவறு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொய் சொன்னது வந்துட்டு உண்மையாயிருச்சு. அந்த உண்மைய, அதாவது நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லும்போது, என் கணவர் வந்துட்டு என்னைய தவறா சந்தேகப்பட்டாரு." "ஏம்மா உன்ன போய் அவர் சந்தேகப்பட்டாராம்மா? நான் இப்ப அவன் வீட்டுக்கு தான் போறேன். ராஜாங்க வீட்டுக்கு தான் போறேன். நான் பார்த்து பேசி என்ன ஏதுன்னு சுமூகமா இந்த பிரச்சனைய வந்துட்டு முடிச்சு வச்சிடலாம்." நான் சொன்னா வந்துட்டு ராஜாங்க கேட்பான், "சரியா நீ ஒண்ணும் வொரி பண்ணிக்கிறாத. வாய் வயிறுமா இருக்க. ஏம்மா நீ வெளிய வந்துகிட்டு இருக்க? இந்த ஊர்க்காரங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. களவாணி பயலுக வந்துட்டு அதிகமா இருக்கிற இடம். ஒரு கார் கீர புடிச்சு நீ போயிருக்கலாம்லம்மா." அப்படின்னு சொல்லும்போது தான், "சார் தெரியாம நடந்துடுச்சு சார்." அப்படின்னு சொன்னோனே, "கார்ல ஏறு. நானே உன்னைய கூட்டிட்டு போறேன். இங்க நீ காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு" சொல்லிட்டு அப்படியே தலைவர் பார்த்தீங்கன்னா, வசந்தியையும் தமிழையும் பார்த்தீங்கன்னா, கார்ல வந்துட்டு அப்படியே அழைச்சிட்டு போறாருங்க. தமிழுக்கும் வசந்திக்கும் வந்துட்டு ஒரே மகிழ்ச்சியா இருக்கிறது என்றே சொல்லலாம்.